الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மனிதன் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுடைய பொருத்தம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் இல்லாவிட்டால் ஒரு பொழுதும் வெற்றி பெற முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்றோரிலே வைத்திருக்கிறான். ஒரு பெற்றோர் தனது பிள்ளையை பொருந்தி கொண்டால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிள்ளையை பொருந்தி கொள்கிறான். பெற்றோர் பிள்ளையை கோபித்து கொண்டால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிள்ளையை கோபித்து கொள்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய கோபத்தையும் பெற்றோரிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்றால் பெற்றோர்களுடைய உயர்வு அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ரிதுல்லாஹி ஃபி ரிதுல் வாலிதைன் வ சுஹ்துல்லாஹி ஃபி சுஹ்தில் வாலிதைன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலே தங்கி இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்திலே தங்கி இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பிள்ளையும் தனது பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய பொருத்தம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. பெற்றோர் பொருந்தாமல் கோபித்து கொண்டால் அல்லாஹுடைய கோபம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. எனவே இது மிக பயங்கரமானதாக இருக்கிறது. எனவே பெற்றோருடைய பொருத்தத்தை அவசியத்திலும் அவசியமாக கட்டாயத்திலும் கட்டாயமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றேதான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அது பெரும் விபரீதமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.